சக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு மேல நடக்குதுங்க. கடகராசிக்கு இது வரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஓகேங்களா? கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு போகின்றார். 8ஆம் இடமான மறைவு ஸ்தானம். அந்த 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல ராகு மறைகிறது ரொம்ப சிறப்பு தான். ஓகேங்களா? இருந்தாலுமே என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, 8ஆம் இடமான மறைவு ஸ்தானம் தான். அந்த 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள், எதிர்பாராத ஒரு பணவரவு, எதிர்பாராத ஒரு தனவரவு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயிர் சம்பந்தமான சொத்துக்கள், இதே மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே மறைஞ்சிருது. மறைவு ஸ்தானம் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? உயிர் சொத்து எப்ப எழுதுவாங்க, அது எந்தெந்த இடத்துல என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்க பேர் ஒரு உயில் எழுதியிருக்காங்க, இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க. இப்படி எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு தனவரவு உங்களுக்கு யாருக்கு, கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? எதிர்பாராத ஒரு தனவரவு. அதே நேரத்துல கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து அவருடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா தூக்கத்துல அதாவது தூக்க குறைவு இருக்குங்க. எப்படி அப்படின்னா நிம்மதியா படுத்தோம், நிம்மதியா எந்திரிச்சோம் இல்லாம ஏதாவது கனவு தொல்லைகள், தூக்கம் வர்றதே லேட் ஆகும். ஓகேங்களா? தூக்கம் வர்றதே லேட் ஆகும். எப்பயும் போலதான் படுப்போம். ஆனா பாத்தீங்கன்னா நம்முடைய மனசு வேற ஏதேதோ சிந்தனைகள் அப்படியே பறக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா டைம் 12 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காலையில ஏந்திரிக்க முடியாது. இது மாதிரியான தூக்க தொல்லைகள், தூக்க குறைவுகள் எல்லாமே இருக்கும். அதே நேரத்துல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிசினஸ் பெரிய அளவுல முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து பார்த்து பண்ணுங்க. பெரிய அளவுல முதலீடுகள் பண்ணீங்க அப்படின்னா இந்த டயத்துல அந்த முதலீடுகள்லாம் பாத்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கவனமா பார்த்து போங்க. இது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பயணம் கிளம்புறேன், அதுல பாத்தீங்கன்னா முன்னாடியே நீங்க ஏற்பாடு பண்ற பேர் சில தடைகள் வந்துட்டே இருக்குங்க. சரிங்களா? ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு ஃபேமிலியோட கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தடைகள் அதை அந்த நிப்பாட்ட, அந்த டிராவலே நிப்பாட்டுற மாதிரி வந்துடும். ஒரு ஆன்மீக பயணம், காசி யாத்திரை போறோம், இல்ல பின்ன ராமேஸ்வரம் போறோம், இல்ல பின்ன பலவிதமான ஸ்தலங்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஃபேமிலியோட போகலாம்னு நினைக்கிறப்போ அதுல பாத்தீங்கன்னா சில தடைகள் எல்லாமே வரும். கரெக்டா கிளம்பு போற நேரத்துல ஏதாவது ஒரு சிக்கல்கள், ஏதாவது ஒரு தொல்லைகள் எல்லாமே வரும். இந்த தொல்லைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகணும் அப்படின்னா அதாவது வயதான பெண்களுக்கு, ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்க, கடகங்கிறது சந்திரனுடைய அம்சம். சந்திரன் தான் பாத்தீங்கன்னா பெண்கள். ஓகேங்களா? அப்போ வயதான பெண்களுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு எப்போ திங்கட்கிழமை இன்னைக்கு தயிர் சாதமும் தண்ணீரும் கொடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகும். 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல சிறு சிறு சிக்கல்கள், சிறு சிறு பிரச்சனைகள், உரசல்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல இருக்கிற சகோதரர்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அப்போ உங்களுடைய சகோதரர்கள், அதாவது மூத்த சகோதரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி மூத்த சகோதரர்கள்ட்ட நீங்க என்னைக்குமே விவாதங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். விவாதங்களே வேணாங்க. ஓகேங்களா? இந்த டயத்துல கடகராசிக்காரங்க விவாதங்கள் அதிகமா வரும். ஆனா பேச்சு கம்மியா வந்துரும் தான். பேச்சு குறைஞ்சிரும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த டயத்துல திங்கிங் அதிகமா இருந்துட்டே இருக்கும். பேச்சுவார்த்தைகள் ரொம்ப குறைஞ்சிரும். ஒரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி பேசிட்டு இருந்தாப்புல, இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி பேசிட்டு, இது மாதிரி பேச்சு ரொம்ப கம்மியாயிட்டு அப்படின்னா ராகு கேது பயிற்சி அப்புறம் கேது 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப பேச்சு தடை, பேச்சு ரொம்ப கண்ட்ரோல், ரொம்ப கம்மியாயிடுது. எதுக்குப்பா இவங்ககிட்ட நம்மளுடைய விஷயத்த 10 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணா கூட புரிய மாட்டேங்குது, எதுக்கு நம்மகிட்ட இவன்கிட்ட வேஸ்டா பேசணும், இந்த விஷயம் இப்பதான் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சாதாரண சின்ன விஷயத்த கூட அரை மணி நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. இது எல்லாமே இதெல்லாமே போய் இந்த டயத்துல பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுருங்கிடும். அதே மாதிரி குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்தா கூட தயவு செய்து நீங்க பணிஞ்சு போயிடுங்க. அது ரொம்ப 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 சிறப்பு. 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது தொந்தரவுகள் ஏதாவது இருந்தா கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா அது எல்லாமே விலகுற மாதிரி நீங்களே ஒரு கேஸ் வந்துன்னா கூட சரிதான், அங்க போய் சமாதானமா போறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. ஆனால் தொழில் சம்பந்தமான விஷயத்துல பெரிய லெவல்ல லாபங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு
தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ராகு பகவானுடைய 3ஆம் பார்வை வந்து பதியுது. அப்போ இது வந்து மிக மிக சிறப்பு. எதிர்பாராத இடத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ஸ் எல்லாமே வரும். நீங்க தொழில் பண்றவங்களுக்கு வந்து எதிர்பாராத மிகப்பெரிய வாய்ப்பு எல்லாமே வரும். வெளிநாடு சம்பந்தமான பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாமே வரும். இந்த டயத்தை வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாங்க, ஒரு பக்கம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட சரிதாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இறைவன் நமக்காக பெரிய லெவல்ல வாய்ப்புகள் எல்லாமே அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருப்பாரு. நம்ம என்ன நினைப்போம், நம்ம இதுல இதே மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்றது, அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துடவே கூடாதுங்க. நம்முடைய முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கணும். எந்த பக்கம் எந்த வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம அந்த மீன் கொத்தி பறவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கணும். ஓடி மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவுக்கும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு சொல்ற மாதிரி சைலண்டா இருக்கணும். ஆனா நம்முடைய வேலைகள் மேல வந்து கண்ணும் கருத்துமா இருந்துகிட்டே இருக்கணும். இதுதான் கடகராசிக்காரங்க, ஓகேங்களா? இந்த டயத்துல வந்து நீங்க கடகராசிக்காரங்க கடல் கடந்து பயணம் போகலாமா, கடல் கடந்து போய் வந்து நான் ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணலாமா அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. இந்த டயத்துல வந்து உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாடு சார்ந்த ஒரு வேலை கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு நீங்க ஒரு அமௌண்ட் கட்டினீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனையை மாட்டிக்குவீங்க, ஓகேங்களா? இந்த நேரத்துல ராகு கேது பயிற்சிக்கான ஒரு சின்ன ஒரு பரிகாரம் வந்து என்ன பண்ணுன்னா, முதியவர்களுக்கு பெண்களுக்கு வந்து தண்ணீரும் உணவும் வந்து வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ராகு கேதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆடைகள் வாங்கி தரலாம். ராகு கேதுக்கு வந்து மல்லிகைப்பூ சரம் அது வந்து வாங்கி கொடுங்க. 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. இந்த விஷயத்த வந்து ரெகுலரா வந்து நீங்க பண்ணிட்டே வாங்க. ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மிக மிக சிறப்பு. எல்லா காரியத்திலுமே வந்து நீங்க சக்சஸை மட்டுமே பார்க்கலாம்.